நாம் தமிழர் கட்சி என்னுடைய சீமான் அவர்கள் கள் ஒரு உணவு, அது எங்களுடைய உரிமை என்ற ஒரு முழக்கத்தோடு அவரே பனையேறி கல் இறக்கும் என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து இருந்தார். அது உணவு அல்ல, அது ஒரு மது. தமிழ்நாட்டில் மது வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியுமே சொன்ன ஒரு அரசியல் கட்சி கூட கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறார்? யாராவது ஒரு மருத்துவர் கல் குடிங்க, இந்த வியாதிக்கு இது கல்லுன்னு தான் சொல்லிக்கிறார். இந்த கல் உணவு அல்லங்க. உணவுக்கு சில வரைமுறை இருக்கு. எல்லாவற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள இயலாது. மிருகங்களும் கூட ஆடு பசித்தாலும் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ கடிச்சிட்டுன்னா எல்லாம் அவருக்கு இலக்கணம் இருக்கு. இவர் என்ன இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்குது? நாணமற்று போகும்படி செய்து விடுகிற கல்லை விலை கொடுத்து வாங்குவது நல்லது கெட்டது தெரியாத மடத்தனம்தான். அதனால் மெய்மறந்த நிலையுள்ளவர்கள் யாரானாலும் செத்த பிணத்துக்கே சமானம், விஷத்தை உண்பர்களே ஆவார்கள். ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா அனுப்பிச்சுக்கிறாங்க. அந்த நாடுகள் எல்லாம் கஞ்சா இருக்கிறது. என்னுடைய தமிழ்நாட்டில், என்னுடைய தமிழ் தேசத்தில் ஏன் கஞ்சா இல்லை, கஞ்சா விளைவி பொண்ணு சேமன் போனா போலீஸ் கையெட்டி நிற்குமா? சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில ப்ரொமோட் பண்றாங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குறிப்பிட்டார். இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது நீ கல் இருக்கிறதுக்கு வா, நீ ஒரு ரூபாய் வந்துக்கிற ஊருக்கு 100 ரூபாயோட வர்றதுக்கு பானை உடைக்கிறது ரெடியா இருக்கிறாங்க. நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்ற போது உன்னை கல்லுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இது விடிவுகாலம் எப்ப வருது? அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்குதா? தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் கழு தேசியமும் சாராய தேசியத்தை உருவாக்குறதுக்கு செய்யறாரு. இதுக்கெல்லாம் நாங்க ஒரு காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சீமான் தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலை. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காஞ்சிபுரம், accredited A+ by NAC. இன்று மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக இங்கே நான் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறேன். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடி வருவதை பத்திரிகையாளர்கள் அறிவீர்கள். 2023ஆம் ஆண்டே டாஸ்மாக் குடியின் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்போம், மதுவில்லா புதிய தமிழகம் படைப்போம் என்று இங்கதான் முதல்ல நான் ரிஜிப் ஆளுநர் மாளிகை நோக்கி பேர் நடத்தினோம். அதுக்கு பிறகு எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். எனவே மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பது எந்த ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு சமுதாயத்துக்கு எதிரானது அல்ல. தமிழக மக்கள் இந்த மதுவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அடிமையாகி பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதை நாங்கள் உணர்ந்து இதை புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இது ஒரு மிக முக்கியமான கொள்கையாக நாங்கள் பரப்புரை செய்து வருகிறோம். புதிய தமிழகம் கட்சி 1997 அதிகாரபூர்வமாக துவக்கப்பட்டது. அதற்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு தான் இருந்தது. அப்பொழுதே கிராமந்தோறும் நாங்கள் செல்லுகின்ற பொழுது தென் மாவட்டங்கள், குறிப்பாக எங்களுடைய அரசியல் தளம் அதிகமாக தென் தமிழகத்தில் இருந்தது. அப்பொழுது நீங்கள் எல்லாம் மிகவும் இளம் வயதிலே இருக்கக்கூடியவர்கள், எல்லோருமே 2000க்கு பிறகுதான் பெரியம்பாலானவர்கள் பிறந்திருப்பீர்கள். நாங்கள் 92, 93 காலகட்டங்களில் தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அப்பொழுது இருந்த நிலைமை என்று சொன்னால் கிராமந்தோறும் சாராயம் காய்ச்சக்கூடியது அது ஒரு மிகப்பெரிய குடிசை தொழில் போல் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள், சண்டைகள், சச்சரவுகள், சாதி மோதல்கள் அதுக்கே காரணமாக இருந்தது. அதனால நாங்கள் மக்களிடத்திலே விழிப்புணர்வு, அதாவது போகின்ற பொழுது அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களை திருத்துவது, நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது எங்களுக்கு பிரதானமாக ஒரு பணியாகவே நாங்கள் அது கொள்கையாகவே மதுவில்லாத தமிழகங்கிறது எங்களுடைய மிக முக்கியமான கொள்கை. எனவே
புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டு தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒன்றாக இருந்தாலும் கூட தமிழ் சமுதாயத்தை திருத்துவதையும் ஒரு மிக முக்கியமான கொள்கையாக கொண்டுதான் செயல்படுகிறது. அந்த வகையில்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கடந்த வாரத்தில் கள் ஒரு உணவு, அது எங்களுடைய உரிமை என்ற ஒரு முழக்கத்தோடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய பெரியதாளை என்ற கிராமத்தில் அவரே கள் பனையேறி கள் இறக்குகின்ற ஒரு போராட்டத்தை அறிவித்து இருந்தார். இந்த செய்தி எங்களுக்கு தெரிந்த உடனேயே நாங்கள் உடனடியாக நான் கள் உணவல்ல, அது ஒரு விஷம் என்று என்னுடைய முகநூலில் பதிவு செய்ததோடு தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த மாதிரி கள் உணவு என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை ஒரு இயக்கம் மேற்கொள்ளுகிறது. அது உணவு அல்ல, அது ஒரு மது. மேலும் எப்பொழுது டாஸ்மார்க், அதாவது IMFL, இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் என்று தமிழ்நாடு அரசால் அது கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுதே பனை மற்றும் தென்னை மரங்களிலிருந்து கள் இறக்குவதற்கும் அதே போல சாராயம், நாட்டு சாராயம் காய்ச்சுவதற்கும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே கள் இறக்குவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் திடீரென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே, பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே 2011-12 நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்காக போராடி இருக்கிறோம். சசி பெருமாள் நாகர்கோவில் சென்று EB டவரில் ஏறி, அவர் டெலிஃபோன் டவரில் ஏறி உன்னை உயிரை மாய்த்து கொண்டார். அப்படிதான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பூரண மதுவிலக்கைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எல்லாரும் தமிழ்நாட்டில் மது வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியுமே சொன்ன ஒரு அரசியல் கட்சி கூட கிடையாது. அப்படி இருக்கிற போது திடீரென்று இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. எல்லாரும் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது 2026 பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ல வைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கம். இந்த நேரத்தில் நேர்மாறாக மதுவிலக்கு நேர்மாறாக கள் இறக்கும் போராட்டத்தை அறிவித்து தானே மரம் ஏறி கள் அருந்துவேன் என்று அறிவித்து இருந்தார். நாங்கள் மனு கொடுத்தோம் காவல்துறை அதிகாரத்தில். ஏற்கனவே கள் இறக்குவதற்கு தடை இருக்கிறது, எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அதுபோன்ற ஒரு சட்டவிரோதமான பொதுவெளியில, அது இந்த அரசாங்கமே தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய அந்த கள் இறக்கும் போராட்டத்தை வேடிக்கை பார்த்து அவர் மட்டும் குடிக்காமல் மற்றவர்களுக்கும் குடிக்க கொடுத்தார். இதெல்லாம் எதை சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. முதல்ல இந்த கள் உணவு அல்லங்க. உணவுக்கு சில வரைமுறை இருக்குது. எல்லாவற்றையும் உணவாக எடுத்துக்கொள்ள இயலாது. மிருகங்களும் கூட புலியை பசித்தாலும் கூட புல்லை தின்பது கிடையாது. ஆடு பசித்தாலும் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ கடிச்சு தின்னார். எல்லாம் அவருக்கு இலக்கணம் இருக்குது. கள்ள குறித்து தமிழ் இலக்கியங்கள், இவர் என்ன இந்த தமிழ் தேசியம் பேசுகிறாரோ அந்த தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல்கள், திருக்குறள், கள்ளுண்ணாண்மைக்கு 10 திருக்குறள் போட்டு இருக்கு. ஒன்றில் ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கிக்கிறார். அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்குது? கல்லாசை கொண்டவர்கள் எக்காலத்திலும் பிறரால் மதிக்கப்பட மாட்டார்கள், உள்ள பெருமையும் இழந்து விடுவார்கள். நம்பர் 1. 2, ஆகினால் கல்லை குடிக்க வேண்டா, அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த மேன்மக்களால் மதிக்கப்படுவதை வேண்டாதவர்கள் குடித்தால் குடிக்கட்டும்.
ஏனெனில் குடித்து வெறித்தவனை அவனை பெற்றெடுத்த தாய் பார்த்தாலும் வெறுப்பாள் என்றால் ஒழுக்கத்தையே விரும்பும் நல்லவர்கள் பார்த்தால் எப்படி இருக்கும்? கள்ளை குடிப்பது என்ற மிகவும் விரும்பத்தகாத பெருங்குற்றத்தை செய்தவர்களை நாணம் என்ற அழகான பெண் தன் முகமெடுத்து கூட பார்க்காமல் அவர்கள் இருவரும் இடத்தை விட்டு போய்விடுவாள். அப்படி நாணமுற்று போகும்படி செய்துவிடுகிற கல்லை விலை கொடுத்து வாங்குவது, பணத்தை கொடுத்து மெய்மறதியை வாங்கிக் கொள்வது நல்லது கெட்டது தெரியாத மடத்தனம்தான். அதனால் மெய்மறந்த நிலையுள்ளவர்கள் யாரானாலும் செத்த பிணத்துக்கே சமானம். அதனால் கல்லுண்டு மெய்மறதி அடைகிறவர்கள் கல்லை உண்ணுந்தோறும் பிணமாகி விடுகிற விஷத்தை உண்பர்களே ஆவார்கள். நான் கல்லு விஷம்னு சொன்னது திருக்குறள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறேன். அடுத்தது, கள்ளை குடித்து நிதானமிழந்து கண் சுழலுகின்ற குடியர்கள் திறந்ததும் வீட்டுக்குள் குடித்தாலும் வீதிக்கு வந்து ஊருக்குள் பிற நகைக்கு மானம் கெடுவார்கள். போதையினால் தெரியாமற் செய்துவிட்டேன் என்று பின்னால் சொல்ல செய்கிற குடிப்பழக்கத்தை விட்டொழிக்க வேண்டும். மனத்தில் மறைத்து வைத்திருக்கிற இரகசியங்களும் அதை போலவே போதையில் வெளியாகிவிடும். கள்ளுண்டு மயங்கியிருக்கிறவனை சீர்திருத்த நியாயங்களை சொல்லுவது ஆழமான தண்ணீருக்குள் மூழ்கி மறந்திருப்பவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவதை போன்றது. கள்ளுண்ணும் பழக்கமுள்ளவன் கல்லை உண்ணாதிருக்கிற சமயத்தில் கள்ளுண்டு போதையினால் தள்ளாடுகிற வேறொருவனை பார்க்கிற போதாவது கள்ளுண்பதால் உண்டாகும் தடுமாற்றத்தை எண்ணி பார்க்க மாட்டானா? இவ்வளவு தூரத்துக்கு கல்லை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது திருக்குறள் இருக்கக்கூடியதுங்க. இது சிலப்பதிகாரம். இது இப்போ வாங்க கிடையாதுங்க. இது பல வருஷம் 20 வருஷம் மேலே வாங்குது. இது பல வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகங்க. தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக 50 காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகாசுபேசம். அந்த சிலப்பதிகாரம் இவைகளெல்லாம் தான் தமிழினத்தினுடைய அடையாளங்களாகவும் தமிழனுடைய தொன்மை வாய்ந்த இலக்கியங்களாகவும் இவைகள்தான் உலக பொதுமறைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுல கள்ளும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளைக்கோட்டியும். ஸோ எடுத்தோடனே சொல்றது எதுன்னா கல்லில் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதே போலதான் கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவுமென் தரவோர் துறந்தவை. நல்லவன் யாருன்னா கள்ள துறந்த எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்றதே கல்லை துறக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிறகு இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வலுவிய வான்பெரும் செல்வம் நில்லா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இந்த கருத்துக்கள் சொல்ற போது கள்ளு, களவு, காமம், கொலை இந்த 4 விஷயத்தில் சொல்லுகின்ற போது கள்ளைத்தான் முதல்ல ஒதுக்க வேண்டும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். எனவே தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் பல இலக்கியங்கள் தோன்றியிருக்கின்ற முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, அது கள்ளோ சாராயமோ பீரோ பிராந்தியோ அல்லது போதை வஸ்துக்கள் கஞ்சாவோ எதுவாக இருந்தாலும் தமிழ் சமூகத்தை கெடுக்கக்கூடாது. அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் மக்களை இயக்கம் நடத்தி வருகிறோம். இந்த கள்ளு அப்போ முதல்ல கொண்டு வந்தோடனே சாராய தலைவருக்கு முதல்ல கழுத்து கழுத்தை திறக்கிறாங்க. எந்த ஒரு மலிவான பொருளாக இருந்தாலும் அது சாதாரண ஏழை எளிய மக்களிடத்தில் போய் சேர்ந்துடும். கணவனும் மனைவியுமாக சென்று கள்ளு குடிப்பதற்காக வேலைக்கு போக அங்கேயே படுத்துக்குவாங்க, வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க. இப்படி நாள் கணக்கில் மாதக்கணக்கில் மயக்கம் உண்டு கிடந்து அவங்களுடைய உடல்நிலை கெட்டு குடும்பங்கள் நாசமாகி போனதை கண்கூட கண்டவன். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலித்து அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்கக்கூடிய தேவேந்திரர்களோட ஆதிராடு கம்யூனிட்டிலாம் தங்களுடைய சொந்த நிலங்களை கல்லுக்கும் எள்ளுருண்டைக்கும் தான் இழந்திருக்கிறார். கள்ள கொடுத்து மயக்கித்தான் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க பல பேருடைய நிலங்களை. இந்த மக்கள் நிலமற்றவர்களாக போனதுக்கு காரணம், கூலிக்காரர்களாக போனதுக்கு காரணம், அவர்களை கள்ளை குடித்து அடிமைப்படுத்தி அதுக்கு பிறகுதான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. எனவே தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் கள்ளை அனுமதிக்க முடியாது. அதுக்காக சாராயத்தை பீர அனுப்பிலாம் கூறுது. கள்ளை அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னால் மற்றதும் அதுக்குள் அது ஒரு குறியீடு, அவ்வளவுதான், அனுமதிக்க முடியாது. இதே நாள் தான் கடந்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராயம் சார். அது ஏன் சொல்ல வரேன்னா, அரசாங்கத்தில் மது கொடுக்குறாங்க, அது 160 ரூபா அப்படின்னுக்காக 10 ரூபாய் பாக்கெட்டில் கொடுத்த உடனே மலிவு அப்படின்னுக்காக வாங்கி குடிச்சாங்க. அதானே நடந்தது. அப்போ மீண்டும் கள் வருகின்ற பொழுது
மலிவு அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து மீண்டும் எல்லோரும் குடிப்பார்கள், ஆண் பண்போடு குடிப்பார்கள். ஒழுக்கம், கலாச்சாரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாசமாயிடும். அவங்களுடைய பொருளாதாரங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடும். மேலும் அது உணவுக்கு உண்டான எந்த விதமான தன்மையோடு கிடையாது. நான் கேட்குறேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவர் இருக்கிறாங்க? யாராவது ஒரு மருத்துவர் வந்து கல் குடிங்க, இந்த வியாதிக்கு இது கல்லுன்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்லாச்சாமியும் ஒரு பொல்லாச்சாமியும் பேசுகிறத வச்சுட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்த ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் கல் உணவுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குங்கிறது கொஞ்சமாவது உணர்ந்து பொறுப்பாடு சொல்ல வேண்டாமா? எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கல் தடை செஞ்சு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து கஞ்சா வந்து அது ஒரு பயிர் செய்யக்கூடியதாங்க, அது மலைப்பகுதியிலே வரும், கீழே வரும். சரி, கனடாவில் கஞ்சா வந்து அனுமதிச்சுக்கிறாங்க, ஜெர்மனியில் அனுமதிச்சிருக்கிறாங்க, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கஞ்சா வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த நாடுகளெல்லாம் கஞ்சா இருக்கிறது, என்னுடைய தமிழ்நாட்டில், என்னுடைய தமிழ் தேசத்தில் ஏன் வந்து கஞ்சா இல்லை, கஞ்சா விளைவி போட்டு சேமன் போனால் போலீஸ் கையிட்டு நிற்குமா? பல பேர் வந்து குடிசத்தில் சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவர்களெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே வந்து பெரிய ஆலய அதிபர்கள் தான் வந்து சாராயம் காய்ச்ச வேண்டுமா, நாங்களும் சாராயம் வெடிப்போம் என்று நாளைக்கு வந்து சாராயம் வெடித்தால் வந்து இந்த போலீஸ் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? சீமான் வெட்ட வெளியில் பனைமரத்தில் ஏறி கல் இறக்குந்தாக அவர் சொல்கிறார். கல் அது வந்து அதுக்கு வந்து முதல்ல வழக்கு போடணும், அவரை கைது செய்யணும். அது காரணம், அவரை கைது செய்ய வேண்டுங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து சமூகத்தில் போக்கிரித்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பொல்லாத விஷயங்களையும் பொது வெளியில் ப்ரொமோட் பண்ணுறது. தனக்கு 4 ஃபாலோயர் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக திடீர் இது வந்து அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராதை கொடை பிடிப்பாங்கிற மாதிரி 4% ஓட்டு வந்த உடனே தலைகளாக குதிக்கக்கூடாது. இந்த சேட்டையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஆச்சா, நீ வந்து கல்லை இறக்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்தால் அருவாள் வெட்டுன்னு எடுத்துக்காட்டினா என்ன அர்த்தம்? சரி, நான் சொல்லிடுறேன், இனி தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையாவது வந்து நீ கல் இறக்கிறதுக்கு வா, நீ ஒரு அருவாள் வந்துக்கிற, ஊருக்கு 100 அருவாளோட வர்றதுக்கு இருக்கிற பானையை உடைக்கிறதுக்கு ரெடியாக்குறாங்க. நீ கல்லை இறக்கிறதுக்கு வந்து நீ பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்து நீ அருவாளை தூக்குனா, ஊருக்கு 100 அருவாள் வந்து பானை உடைச்சு விடுறதுக்கு தூக்குனா என்ன ஆகும்? நீ டாஸ்மார்க் மூடணும்னு சொல்ற போது உன்னை கல்லுக்கடையை ஒன்று திறந்து விட்டா இதுக்கு விடிவுகாலம் எப்ப வருது? அப்ப இந்த மக்களை நிரந்தரமாக கல்லை குடித்து அவர்களை மயக்கி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமா இருக்குதா? இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சீமான் வந்து தன்னை திருத்திக்கணும், இல்லைன்னா திருத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவ்வளோதான் சொல்ல முடியும். திருத்தப்படுவார். இனி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணிப்பாங்க. அவர் சவால் இருந்ததுன்னா நான் இந்த மரத்தில் ஏறணும்னு சொல்லி ஏறிட்டோம், அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அன்னைக்கு தான் இருக்குது. அதனால் வந்து காவல்துறை உடனடியாக வந்து 15ஆம் தேதி யாரெல்லாம் அதில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து கோயம்புத்தூர் வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து அதில் முடிவெடுத்து தெரியும். மீண்டும் கல்லையும் கொண்டை கொடுத்து கள்ளச்சாராயத்தையும் காய்ச்சி வச்சு அவன் நிரந்தரமாக அடிமைப்படுத்துவதற்கு உண்டான திட்டமா? அப்போ யாருடைய கைக்கூலியை நீ செயல்பட விரும்புகிற? நான் மேலும் வந்து சீமானுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள் பணம் அனுப்புறீங்க, தயவு இருந்து இது நல்லது கிடையாது. உங்களுடைய பணத்தால் தான், அதை வச்சுட்டு தான் சீமான் வந்து அரசியல் நடத்துகிறாரு, அதை வச்சு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறாரு. தமிழ் தேசியம் பேசிட்டு அவர் வந்து கழு தேசியமும் சாராய தேசியத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து செய்கிறாரு. அதனால் ஈழத்தமிழ் சொந்தங்கள், நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது உங்களுக்காக நாங்கள் கை கொடுத்தவர்கள் நாங்கள். 1975 உங்களுடைய இயக்கம் உருவான காலகட்டத்திலிருந்து உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் இது போன்ற போலியானவர்கள், பித்தலாட்டக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களை வந்து மீண்டும் மயக்குவதற்கு, அவருடைய உணர்வுகளை மழுங்கடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து 15ஆம் தேதி கல் இருக்கிறது மிகப்பெரிய குற்றம், தடையை மீறிந்த பெரிய குற்றம். நீங்கள் உடனடியாக வந்து வழக்கு பதிவு செய்யணும், கைது செய்யணும். நாங்கள் வந்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துகிறோம். அடுத்த கட்ட போராட்டம் குறித்து நாங்கள் அறிவிப்போம். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.